நாவல் நிலவை களவு செய் இறுதி அத்தியாயம் 14 தொடர்கிறது. எந்த ஜென்மத்திலும் இந்த 3 பேரோட மரணங்கள் வெளியே வரப்போகிறது இல்லை சார். சூட்கேஸில் உள்ள அருளோட பாடியை டிக்கியில் போட்டு வச்சுட்டு மங்களேஷ் நிஷாவோட பாடிகளை காரோட பின் சீட்டுக்கு கீழே போட்டுக்கலாம் சார். சரி செய். செயல்பட்டான் ஆல்பர்ட். 10 நிமிஷம். அருள் டிக்கிக்குள்ளும் மங்களேஷ் நிஷா காரின் பின் சீட்டுக்கு கீழேயும் திணிக்கப்பட்டார்கள். 8 மணி இருட்டில் கார் கிளம்பியது. காரை ஓட்டி கொண்டிருந்த ஆல்பர்ட் கேட்டான். வைப்பர்கள் முன்புற கண்ணாடியின் பனியை துடைத்தது. ஒலிம்பியா ஹவுஸ் இங்கிருந்து எவ்வளவு தூரம் சார்? சுமார் 30 கிலோமீட்டர். நிலா பாறை இருந்த சூட்கேஸை மடியில் வைத்து கொண்டிருந்த நவமணி சொன்னார். வழியில் போலீஸ் வண்டியை நிறுத்தி சோதனை போட ஆரம்பித்தா மாட்டிக்குவோம் சார். இந்த ரோட்டில் போலீஸ் சோதனை இருக்காது. நீ பாட்டுக்கு ஆக்சிலரேட்டரை மிதி. கார் பறந்தது. பனி ஈரத்தில் ரோடு வெண்மையாய் கட்டியாய் மாறியிருந்தது. அடர்த்தியாய் கொட்டி வைத்திருந்த இருட்டில் ரோடு நடுவில் மஞ்சள் பெயிண்ட் கோட்டோடு நீளமாய் வந்து கொண்டிருக்க அடுத்த 15 நிமிடத்தில் கார் ரோடு ஆரம்பமாகி சூழ்நிலையை மாற்றியது. மரங்கள் குளிர்காற்றில் ஓவென்று இறைச்சலோடு கடந்தன. சார், ஆல்பர்ட்டின் குரல் நடுங்கியது. என்ன? காரை தள்ளிவிட்டுட்டு நாம் எப்படி எதில் திரும்ப போகிறோம்? கவலைப்படாதே. ஒலிம்பியா ஹவுஸின் அந்த பக்கச்சரிவில் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே போனால் ட்ரக் ஏதாவது கிடைக்கும். கார் காட்ரோட்டின் வளைவுகளில் திரும்பி அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு கணிசமான உயரத்தை எட்டி பிடித்திருந்த பொழுது நவமணி ஆல்பர்ட்டின் தோலை தொட்டார். காரை வலது பக்கமாக ஒதுக்கி நிறுத்தி ஆல்பர்ட் நிறுத்தினார். கையில் நிலவு பாறை இருந்த சூட்கேஸோடு நவமணி கீழே இறங்கினார். சற்று முற்றும் பார்த்தார். குளிர், இருட்டு, நிசப்தம் மூன்றும் உச்சத்தில் இருந்தன. ஆல்பர்ட், சார், அங்கே ஒரு போர்டு தெரியுது. என்னன்னு பாரு. அவன் பேனா டார்ச்சை எடுத்து வெளிச்சத்தை பிதுக்கி போர்டு மேல் அடித்தான். ஆக்சிடென்ட் ஸ்பாட், பிவேர் ஆஃப் யோர் டிரைவிங் எழுத்துக்கள் தெரிந்தன. ஆல்பர்ட் மலர்ந்தான். சார், இது ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுன்னு ஒரு அறிவிப்பையே வச்சுருக்காங்க. முன்னாடி பாருங்கள், அதில் பாதாளம் மாதிரி தெரியுது. இருவரும் முன்னால் நகர்ந்து எட்டி பார்த்தார்கள். நட்சத்திர வெளிச்சத்தில் சரிவு பயங்கரமாய் காட்சியளித்தது. காரை இதில் தள்ளி விட்டுட வேண்டியதுதான். நவமணி சொல்லி கொண்டிருந்த அதே வினாடி நிறுத்தப்பட்டிருந்த காரின் சக்கரங்களுக்கு கீழே பனி பெய்த ஈரம் ஒரு வழுவழுப்பாய் கொடுத்தது. டயர்களுக்கு விடுதலை வழங்கி கொண்டிருக்க கார் பிடிப்பில்லாமல் கீழ் நோக்கி நகர்ந்தது. 10 அடி நகர்ந்ததும் சரிவு ஆரம்பமாக பின் சக்கரங்கள் வேகமாய் வழுக்கி சரிவை குறிவைத்தது. ரோட்டில் ஜிவ்வென்று இறங்க எதற்கோ திரும்பி பார்த்த ஆல்பர்ட் வீறிட்டான். சார், கார்! சரிவின் நுனியில் நின்றிருந்த நவமணி திடுக்கிட்டு விலகி ஓடுவதற்குள் அவரையும் ஆல்பர்ட்டையும் காரின் எக்கு உடம்பு மோதியது. அசுரத்தனமான அடி. இருவரும் சிதறினார்கள். கார் தலைக்குப்புற சரிவில் கவிழ்ந்து உருண்டது. நவமணியின் கையில் இருந்த பிரீஃப் கேஸ் ஒரு பாறையின் மேல் மோதி பிளந்து கொள்ள உள்ளே இருந்த நிலவு பாறை துணுக்கு வெளிப்பட்டு இறந்த உடல்களோடு பாதாள சரிவை நோக்கி உற்சாகமாய் போய்கொண்டிருந்தது. ராஜேஷ்குமார் நாவல் இது முடிஞ்சிருச்சு. நிலவை களவு செய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட கமெண்ட்டை போடுங்க. வேறு ஸ்டோரியோட ராஜேஷ்குமார் ஸ்டோரியை டியூஸ்டேலேருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.